எரேமியா அதிகாரம் 32. எரேமியா நிலம் வாங்குதல். யூதாவின் அரசன் செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 10ஆம் ஆண்டில், அதாவது நேபுக்கத்நேசரது ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது பாபிலோனிய மன்னுடைய படை எருசலேமை முற்றுகையிட்டு கொண்டிருந்தது. இறைவாக்கினர் எரேமியாவோ யூதா அரசனது அரண்மனையில் இருந்த காவல் கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். யூதா அரசன் செதேக்கியா எரேமியாவை பார்த்து, ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்நகரை பாபிலோனிய மன்னனுடைய கையில் ஒப்புவிக்கிறேன், அவனும் அதை கைப்பற்றி கொள்வான். யூதாவின் அரசன் செதேக்கியா கல்தேயரின் கைக்கு தப்பமாட்டான், மாறாக அவன் பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப்படுவது உறுதி. செதேக்கியா அவனோடு நேருக்கு நேர் பேசுவான், அவனை முகத்துக்கு முகம் பார்ப்பான். அவன் செதேக்கியாவை பாபிலோனுக்கு இழுத்துச் செல்வான். நான் அவனை சந்திக்கும் வரையில் அவன் அங்கேயே இருப்பான் என்கிறார் ஆண்டவர். மேலும் கல்தேயருக்கு எதிராக நீங்கள் போரிட்டாலும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று நீ இறைவாக்கு உரைத்தது ஏன் என்று சொல்லி அவரை சிறைப்படுத்தினான். அப்பொழுது எரேமியா கூறியது: ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இதோ, என் உறவினன் சல்லூமின் மகன் அனமேல் உன்னிடம் வந்து, அனத்தோத்தில் இருக்கும் என் நிலத்தை நீ விலைக்கு வாங்கிக்கொள், ஏனெனில் அதை வாங்கி மீட்பது எனது உரிமையாகும் என உன்னை வேண்டுவான். ஆண்டவர் உரைத்திருந்தவாறே என் உறவினரின் மகன் அனமேல் காவல் கூடத்தில் இருந்த என்னிடம் வந்து, தயவு செய்து பென்யமின் நாட்டில் அனத்தோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் விலைக்கு வாங்கிக் கொள்ளும், ஏனெனில் அதை மீட்டு உரிமையாக்கிக் கொள்வது உமது உரிமை, நீரே அதை வாங்கிக் கொள்ளும் என்று வேண்டினார். அப்பொழுது அது ஆண்டவரின் வாக்கு என்று நான் அறிந்து கொண்டேன். அதன்படி அனத்தோத்தில் இருந்த அந்த நிலத்தை என் உறவினரின் மகன் அனமேலிடமிருந்து நான் வாங்கினேன். அதற்கு விலையாக 17 செக்கேல் வெள்ளியை அவரிடம் நிறுத்து கொடுத்தேன். பத்திரத்தில் கையெழுத்திட்டு அதை முத்திரையிட்டேன். சாட்சிகள் முன்னிலையில் வெள்ளியை தராசில் வைத்து நிறுத்து கொடுத்தேன். பின்னர் விதிமுறைகளும் நிபந்தனைகளும் அடங்கிய முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த பத்திரத்தையும் அதன் முத்திரையிடப்படாத நகலையும் நான் பெற்றுக்கொண்டேன். ஒப்பந்த பத்திரத்தை மாசேயாவின் பேரனும் நேரியாவின் மகனுமான பாரூக்கிடம் நான் கொடுத்தேன். என் உறவினரின் மகன் அனமேல் முன்னிலையிலும் பத்திரத்தில் கையொப்பமிட்டிருந்த சாட்சிகள் முன்னிலையிலும் காவல் கூடத்தில் உட்கார்ந்திருந்த யூதர் அனைவருடைய முன்னிலையிலும் நான் அதை கொடுத்தேன். அவர்கள் முன்னிலையில் நான் பாரூக்கிற்கு கொடுத்த கட்டளையாவது: இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்த ஒப்பந்த பத்திரங்களை, அதாவது முத்திரையிடப்பட்டதையும் அதன் நகலையும் எடுத்துக்கொள். நீண்ட நாள் அவை பாதுகாப்புடன் இருக்கும் பொருட்டு அவற்றை ஒரு மண் பாண்டத்தில் போட்டு வை, ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்நாட்டில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் மீண்டும் விலைக்கு வாங்கப்படும். எரேமியாவின் மன்றாட்டு. ஒப்பந்த பத்திரத்தை நேரியாவின் மகன் பாரூக்கிடம் ஒப்படைத்த பின்னர் நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டது: என் தலைவராகிய ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. 1000 பேருக்கு நீர் அருளன்பு காட்டி வருகிறீர். ஆனால் தந்தையரின் குற்றத்திற்கான தண்டனையை அவர்களுக்கு பின் அவர்களுடைய பிள்ளைகளின் மடியில் கொட்டுகிறீர். மாபெரும் ஆற்றல் மிகு இறைவா, படைகளின் ஆண்டவர் என்பதே உமது பெயராம். நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர். மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண்முன்னே உள்ளன. எனவே அவரவருடைய வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீர் கைமாறு அளிக்கிறீர். நீர் எகிப்து நாட்டில் செய்த அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் இஸ்ரேலிலும் மற்ற எல்லா மக்களினத்தார் நடுவிலும் இன்று வரை தொடர்ந்து புரிந்து வருகிறீர். இன்று வரை உமது பெயருக்கு புகழ் தேடிக் கொண்டீர். அடையாளங்கள் மற்றும் வியத்தகு செயல்களால் பேரச்சம் உண்டாக வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் மக்கள் இஸ்ரேலை எகிப்து நாட்டினின்று நீர் கூட்டிக் கொண்டு வந்தீர். அவர்களுடைய மூதாதையருக்கு தருவதாக நீர் வாக்களித்திருந்த நாட்டை, பாலும் தேனும் வழிந்தோடும் இந்நாட்டை அவர்களுக்கு கொடுத்தீர்.
அவர்கள் வந்து அதை தங்கள் உடைமையாக்கி கொண்டார்கள். ஆனால் உம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, உம் சட்டத்தையும் பின்பற்றவில்லை. நீர் கட்டளையிட்டிருந்த எதையுமே செய்யவில்லை. ஆதலால் இத்தீங்கு அனைத்தும் அவர்களுக்கு நேரிட செய்தீர். இதோ நகரை கைப்பற்றும் பொருட்டு முற்றுகை தளங்கள் எழுகின்றன. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் காரணமாக நகரை எதிர்த்து போரிடும் கல்தேயர் அதை கைப்பற்றுவர். நீர் சொன்னது எல்லாம் இப்பொழுது நடந்தேறிவிட்டதை நீரே காண்கிறீர். ஓ தலைவராகிய ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து வெள்ளியை விலையாக கொடுத்து உனக்கு நிலத்தை வாங்கிக்கொள், அதற்கு சாட்சிகளையும் வைத்துக்கொள் என்று சொல்கிறீரே. ஆனால் நகர் கல்தேயரின் கையில் ஏற்கனவே வீழ்ந்துவிட்டதே. பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கல்தேயரிடமும் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரிடமும் இந்நகரை நான் கையளிப்பேன். அவனும் அதை கைப்பற்றி கொள்வான். இந்நகரை எதிர்த்து போரிடும் கல்தேயர் அதன் உள்ளே புகுந்து அதற்கு தீ வைப்பர். அதனோடு வீடுகளையும் தீக்கிரையாக்குவர். ஏனெனில் அந்த வீடுகளின் மேல் தளங்களில்தான் மக்கள் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள், வேற்று தெய்வங்களுக்கு நீர்ம படையல்களை படைத்தார்கள். இவ்வாறு அவர்கள் எனக்கு சினமூட்டினார்கள். இஸ்ரேல் மக்களும் யூதா மக்களும் தங்கள் இளமை முதல் எனது திருமுன் தீமை ஒன்றையே செய்து வந்துள்ளார்கள். ஆம், இஸ்ரேல் மக்கள் தங்கள் செயல்களால் எனக்கு சினமூட்டியதை தவிர வேறு எதுவும் செய்ததில்லை என்கிறார் ஆண்டவர். இந்நகர் கட்டி எழுப்பப்பட்டது முதல் இந்நாள் வரை என் சினத்திற்கும் சீற்றத்திற்கும் காரணமாய் இருந்துள்ளது. எனவே நான் அதை என் திருமுன்னின்று அகற்றிவிடுவேன். ஏனெனில் இஸ்ரேல் மக்களும் யூதா மக்களும் தங்களது எல்லா தீச்செயல்கள் மூலம் எனக்கு சினமூட்டினார்கள். அவர்களும் அவர்களுடைய அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், யூதா மக்கள், எருசலேம் வாழ் மக்கள் ஆகிய அனைவருமே இவ்வாறு செய்துள்ளார்கள். அவர்கள் தங்களது முகத்தை அல்ல, முதுகையே எனக்கு காட்டினார்கள். திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. எனது பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி தங்கள் அருவருப்பான சிலைகளை அதில் வைத்தனர். மோலேக்கு தெய்வத்துக்கு தங்கள் புதல்வர் புதல்வியரை தீயில் சுட்டெரிக்கும்படி பென்யினோம் பள்ளத்தாக்கில் பாகாலின் தொழுகை மேடுகளை எழுப்பினார்கள். இத்தகைய அருவருப்பான செயலை செய்வதன் மூலம் யூதா பாவத்தில் விழ வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. இது என் எண்ணத்தில் கூட எழவில்லை. ஆண்டவரின் வாக்குறுதி. இப்பொழுதோ வாள், பஞ்சம், கொள்ளை நோய் காரணமாக இந்நகர் பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் இந்நகரை பற்றி கூறுகிறீர்கள். ஆனால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் அதை குறித்து கூறுவது இதுவே: இதோ என் சினத்திலும் சீற்றத்திலும் வெஞ்சினத்திலும் நான் அவர்களை துரத்தி அடித்துள்ள எல்லா நாடுகளினின்றும் அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களை இந்த இடத்திற்கு திரும்ப கூட்டி வந்து பாதுகாப்புடன் அவர்களை வாழ செய்வேன். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். ஒரே இதயத்தையும் ஒரே நெறிமுறையையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இதனால் அவர்கள் தங்கள் நலனையும் தங்களுக்கு பின் தங்கள் பிள்ளைகளின் நலனையும் கருதி எந்நாளும் எனக்கு அஞ்சி நடப்பார்கள். நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவறமாட்டேன். என்னை பற்றிய அச்சத்தை அவர்களுக்கு இதயத்தில் பதிய வைப்பேன். இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு நன்மை புரிவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர்களை நான் இந்நாட்டில் உறுதியாக நிலைநாட்டுவேன். ஏனெனில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இத்தகைய பெரும் தீங்கு அனைத்தையும் இம்மக்கள் மீது வர செய்தது போலவே நான் அவர்களுக்கு அறிவித்திருக்கும் எல்லா நலன்களையும் அவர்களுக்கு வழங்குவேன். இது மனிதர்களோ விலங்குகளோ இல்லாத பாழடைந்த நாடு. இது கல்தேயரிடம் கையளிக்கப்பட்டுள்ள நாடு என்று எந்த நாட்டை பற்றி நீங்கள் கூறுகிறீர்களோ அந்த நாட்டில் நீங்கள் மீண்டும் விலைக்கு நிலங்களை வாங்குவீர்கள். வெள்ளியை விலை கொடுத்து நிலங்கள் வாங்குவர். அவற்றிற்கு பத்திரம் எழுதி முத்திரையிடுவர். இவை சாட்சிகள் முன்னிலையில் பென்யமீன் நாட்டிலும்
எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் நகர்களிலும் மலைப்பகுதியில் உள்ள நகர்களிலும் செபேலாவை சார்ந்த நகர்களிலும் நெகேபை சார்ந்த நகர்களிலும் நிகழும். ஏனெனில் அடிமைத்தனத்தினின்று நான் அவர்களை திரும்பி வர செய்வேன் என்கிறார் ஆண்டவர்.